ஹாய் ஒருவன். ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவில் தான் இருக்கும். நீட் எழுத போகிற எல்லா மாணவர்களுக்கும் வணக்கம். ஸோ என்ன வந்து பார்த்திங்கன்னா, நீட் அப்ளிகேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கடைசி டேட் மார்ச் 8. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான நாள் முடியும் நேரம் வந்து மார்ச் 8 நைட்டுக்குள்ளே முடிக்கணும். நீங்கள் அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதமே போட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, பப்ளிக் எக்ஸாமுக்கும் படிக்கணும். சும்மா இது உட்காந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இதுக்காக அலைஞ்சிருக்க முடியாது. ஸோ அதனால் நீட் அப்ளை பண்ணுறவங்க இந்த மாதத்துலேயே ஒரு டேட்டை பார்த்து அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்குன்னு இன்றைக்கே போய் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 to 3 days, ஒரு 1 week டைம் எடுத்து கூட அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். நான் தப்பு பண்ணக்கூடாது. சும்மா வந்து தப்பு பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க, புதுசாக மாறி இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வரும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து லைவ் ஃபோட்டோகிராஃப், அதாவது லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்படின்னு சொல்லி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆள் மாறாட்டம்லாம் பண்ணக்கூடாதுங்கிறனால இப்படிலாம் பண்ணுறாங்க. ஆனால் ஆதார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம ஆதார் ஐடியும் ஆதார் நம்பரும் பேரும் தான் அடிப்போம். ஆக்சுவலாக வந்து அந்த ஐடி நம்பர் இருக்குல்ல, அது மட்டும் தான் அடிப்போம். இப்போ என்னன்னா, ஆதாரில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் வர மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ என்னங்கிறது எல்லாமே பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணது, ஃபீ பேமெண்ட் வரைக்கும் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அப்போ தான் உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் டவுன்லோட் புல்லட்டின், டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினுங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லாமே படிச்சுக்கலாம். எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். நேரம் புதுசாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா, அதனால் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஐடியும் பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ ஓகே, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீ பேமெண்ட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும். திரும்பவும் நம்ம சொல்கிறேன், டவுன்லோட் புல்லட்டின், இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணால் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். நிறைய எல்லாமே கொடுத்துருக்காங்க, ப்ரோட்டோகால்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஜென்ரல் கேட்டகரி வரவங்களுக்கு 1700 ரூபா. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல், நிறைய பேர் ஓபிசி என்சிஎல் தான் இருப்பீங்க. இந்த எம்பிசி, பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம், இந்த கேட்டகரி வரவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க. முக்கியமாக என்சிஎல்லில் தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து 1600 ரூபா. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் இதுலேயும் வந்து 1600 ரூபா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 1000 ரூபா. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே சொல்லியாச்சா. அவுட் சைட் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 9500. ஓகே. ஸோ அடுத்த இது பார்க்கலாம். ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே பார்த்துக்கலாம். எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோட்டோகிராஃப் எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது, ஃபிங்கர் தம்பு எப்படி போடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட் எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவை எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீடு கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது. கேண்டிடேட் நேம், உங்கள் ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதே அடிங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்ட்லேயும் இருக்கணும். சரிங்களா? 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஆதார் கார்டில் இருக்கணும். இல்லைன்னா அப்டேட் பண்ணணும். ஸோ 10th மார்க் ஷீட் இருக்கிற மாதிரி உங்கள் பேரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே அடிச்சிருங்க. எப்படி இருந்தாலும் சரி கரெக்டாக அடிச்சிருங்க. அடுத்து கார்டியன் நேம், ஃபாதர் நேம் கரெக்டாக, மதர் நேம் கரெக்டாக அடிச்சிருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஜெண்டரு ஓகே. அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி திரும்பவும் ஆதார் கார்டில் இருக்கிற அதே உங்கள் பேரை வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட் இருக்கிற மாதிரி ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் 10th மார்க் ஷீட் இருக்கிற மாதிரி இருக்கணும் பேர். ஓகேவா? அடுத்து பர்சனல் டீட்டெயிலாக கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் ஓகே, எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்து வந்து அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற அட்ரஸ் ஒரே லைனில் முடிச்சிருங்க. 2வது லைன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் தான். ஓகேவா? கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட்டு தமிழ்நாடுனா தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், சென்னைனா சென்னை. ஸோ அடுத்து பின்கோடு அடிச்சிருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்ரஸ், இமெயில் ஐடி வந்து கரெக்டாக இங்கே கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸ்ஸு, இந்த இமெயில் ஐடி ஏன் முக்கியம் அப்படின்னா அதில் தான் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் எல்லாமே வரும். நீங்கள் தயவு செய்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளீஸ் என்டர் கரெக்ட் இமெயில் ஐடின்னு மொபைல் நம்பர்.
ஆஸ் ஓடிபி வில் பி ஷேர்ட் ஆன் திஸ் ஃபார் வெரிஃபிகேஷன். பாருங்கள், ஓடிபி எல்லாம் வந்து வெரிஃபை பண்ண சொல்லி இமெயில் ஐடி தான் அனுப்புவாங்க, இல்லை மொபைல் நம்பருக்கு தான் அனுப்புவாங்க. அதுவும் இல்லாமல் இமெயில் ஐடி இது கடைசி முடி உங்களுக்கு கவுன்சிலிங் முடிகிற முடி ஆக்டிவாக தான் இருக்கணும். இது இல்லைன்னா கண்ட இமெயில் ஐடியெல்லாம் அடிக்காதீங்க. ஆக்டிவாக இருக்கிறது யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி, நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியாக இருக்கணும். ரெண்டுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க, அதையும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், உங்கள் அப்பா நம்பரோ ஏதோ ஒரு நம்பரை அடிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத அடிச்சிங்கன்னா இங்கே என்ன நீங்கள் அட்ரஸில் என்ன கொடுத்தீங்களோ அது இங்கேயே பிரிண்ட் ஆயிரும். ஸோ ஏன்னா ப்ரெசன்ட் அட்ரஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்கே குறிக்குது. ஓகேவா? ஸோ இல்லை சேம் ஆஸ் வேணுன்னா சேம் ஆஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டைப் பண்ணவே தேவையில்லை, அப்படியே வந்துடும். அடுத்தது பாஸ்வேர்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. சும்மாலாம் கொடுக்கக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு பிக் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது ஒரு பாஸ்வேர்டு. ஸோ அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு செக்யூரிட்டி கொஷின், ஒருவேளை பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா அது எடுக்கணும் இல்லையா? அதுக்காக நீங்களாக ஒரு கொஷின்ஸ் வந்து இங்கே நிறைய கேட்கும், அதுவே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர்ஸும் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஆன்சரை மறந்துடாதீங்க, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒருவேளை பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அந்த செக்யூரிட்டி கொஷின் வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். அடுத்தது கேப்சாவை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கேண்டிடேட் நேம் வந்து நான் இப்போ சொல்கிறது என்ன, கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் ஆகிடும், விடுங்க, அடுத்த ஸ்டேஜ் போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இங்கே வந்து இப்படிலாம் வரும், என்ன போட்டிருக்குது, யுவர் ப்ரெசன்ட் நேம் மே ஆர் மே நாட் பி சேம் ஆஸ் தி நேம் மென்ஷன்ட் இன் கிளாஸ் 10th அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் குழப்பிக்காதீங்க. இங்கே 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி தான் உங்கள் பேர் இருக்கணும், ஆதார் கார்டுலேயும் அப்படி தான் இருக்கணும், அதுதான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாஸ்வேர்டு வந்து நான் சொன்ன மாதிரி 8 to 13 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பாருங்கள். அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர், 1 லோவர் கேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 நியூமரிக்கல் வேல்யூ எதை கொடுக்கணும், 1 ஸ்பெஷல் கேரக்டர். இப்போது பாஸ்வேர்டு வந்து உதாரணத்துக்கு என்ன கொடுக்கலாம்னா ஹேமா @123 அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த ஹேமா ஹெச்ங்கிறது கேபிட்டல் அடிச்சுருங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அடுத்து கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் கொடுத்திங்கன்னா வந்துடும். அடுத்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக அடிச்சு ப்ளீஸ் ரிவ்யூ த டீட்டெயில்ஸ் பிலோ கேர்ஃபுல்லி டு மேக் சேஞ்சஸ், கிளிக் எடிட் ரெஜிஸ்டர் ஃபார்ம். ஒருவேளை நீங்கள் எதாவது தப்பாக வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் ரெஜிஸ்டர் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம் திரும்பவும். இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் சென்ட் ஓடிபி டு மொபைல் நம்பர் இருக்கா, அங்கே நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே அக்ரி கொடுத்துருங்க. ஓகேவா? முடிச்சுட்டு பாருங்கள், இங்கே டூ யூ விஷ் டு சப்மிட் ரெஜிஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு கேட்குது. நீங்கள் அக்ரி கொடுத்தோன்னே எஸ்ஸா நோவான்னு நினச்சி, எஸ்னா உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகிரும். ஓடிபி ஜென்ரேட் ஆனோடனே அந்த ஓடிபியை இங்கே அடிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏன்னா கன்ஃபர்மேஷனுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதுக்கு தான் சொன்னால் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுங்கன்னு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிட்டு வா, அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீ பேமெண்ட். அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, பார்த்துருவோம். ஒருவேளை இங்கே இமெயிலை வெரிஃபை பண்ணோன்னா இமெயிலை வெரிஃபை பண்ணுங்கள், ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, வெரிஃபை இமெயில்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், இமெயில் ஐடிக்கு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஓடிபியை டைப் பண்ணிங்கன்னா இமெயில் வந்து வெரிஃபை ஆகிடும், அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்அப் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது, 2வது ஸ்டேஜ். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னா 12 ஸ்டேஜ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது நம்ம பண்ணுவோம், பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ அடுத்து அந்த பர்சனல் டீட்டெயில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஆல்ரெடி நம்ம நேமு டேட் ஆஃப் பர்த்தில் அடிச்சிருக்கனால இங்கேயே டைப் ஆகி வந்துடும். நேஷனாலிட்டி மட்டும் அடிங்க, இந்தியன். இங்கே பாருங்கள், ஸ்டேட், அதாவது எந்த ஸ்டேட்டில் 12th முடிச்சிங்க, பாஸ் ஆனீங்க, அப்பியர் ஆகுறீங்க, எழுத போகிறீங்கன்னு கேட்குறாங்க. யூனியன் டெரிட்டரி ஆர் ஸ்டேட். ஓகே. ஸோ அப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு, அந்த மாதிரி. ஓகேவா? எந்த ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க, அது கரெக்டாக கொடுத்துருங்க. கேட்டகிரி அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்டகிரி. ஏன்னா இதுதான் எலிஜிபிள் ஃபார் கோட்டா. அதாவது இப்போ ஓபிசி என்சிஎல்ங்கிறாங்க, ஓபிசி இடபிள்யூஸுங்கிறாங்க, எஸ்சி எஸ்டிங்கிறாங்க. அந்தந்த கேட்டகிரி உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ரிசர்வேஷன் அடிப்படையில் உள்ளே வருவீங்க. அதாவது உங்களுக்கு அந்த கோட்டாவில் உள்ளே வருவீங்க. உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங்லேயும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து இது கரெக்டாக கிளிக் பண்ணி போடுங்க. ஓபிசி என்சிஎல்னால் ஓபிசி என்சிஎல்னு போடுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து கேட்டகிரி எதுவுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக போயிடும். சரிங்களா? ஜென்ரலில் போயிடுவீங்க.
ஓகே, இப்போ கேட்டகிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி என்சிஎல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எஸ்ன்னு, அதாவது டூ யூ ஹேவ் ஏ வேலிட் கேட்டகிரி சர்டிஃபிகேட், அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குது. இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. அப்ளை பண்ணியிருக்கேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஓகேவா, அவ்வளோதான். கேட்டகிரி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும். ஒருவேளை கேட்டகிரி சர்டிஃபிகேட் நம்பர் இருந்தால் தான் டைப் பண்ண முடியும். கேட்டகிரி சர்டிஃபிகேட் எடுத்ததுக்கப்புறம் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன்னா அது உங்கள் இஷ்டம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் கூட 10 to 15 டேஸில் வந்துடும். ஓகேவா. ஸோ அடுத்தது அந்த கேட்டகிரி இஷ்யூ டேட் அதிலே இருக்கும், அது போட்டுருங்க. டேட்டு, மந்த், இயர் இதே மாதிரி ஃபார்மேட்டில் போடணும். அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க அப்படிங்கிற போட்டு கேட்டகிரி இஷ்யூவிங் போட்டிருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு அது வந்து தாசில்தார்னு போடுங்க, அந்த மாதிரி. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆர் யூ டயாபெட்டிக் அப்படின்னு கேட்குது. எஸ்னா எஸ், நோனா நோ. ஏன்னா இதோட பிரச்சனையும் நிறையா இருக்குது. அதனால் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே உங்கள் வீடு அந்த மாதிரி நான் போட்டுருங்க, அதில் காமிக்கும். சரிங்களா. ஆனுவல் ஃபேமிலி இன்கம் போட்டுருங்க, வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் அதுவும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்னா இது வந்து ஃபார்மாலிட்டி கொஷின் தான். எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, அகாடமி போனீங்களா இல்லை நீங்களே வீட்டில் படிச்சிங்களா, அந்த மாதிரி தான். அடுத்து வந்து டூ யூ இன்டர் டு வியர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வைல் அப்பியரிங் இன் நீட். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எதாவது போட்டு வருவீங்க, இப்போ பருதாலாம் போட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு இந்த ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது போட்டு வருவாங்க, அந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லி போட்டு வருவாங்க. அது கட்டாயம்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இதை வச்சு பிரச்சனை வரும். அது நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க அப்படி வந்திருக்கீங்க உள்ளே விட மாட்டாங்க, அதனால தான். ஓகேவா. ஸோ அதனால் அதை கரெக்டாக கொடுங்க, இதில் எந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு கேப்சா அடிச்சிங்க அப்படின்னா டூ யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் தி செக்ஷன், எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த செஷன் போகுது டிசபிலிட்டி டீட்டெயில் வந்து நோன்னு கொடுங்க, எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா யூடிஐடி நம்பர்லாம் கேட்கும். அதோட டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த யூடிஐடி நம்பர்லாம் கரெக்டாக அடிக்கணும், ஃபிசிக்கலி சேலஞ்சோடது. ஸோ இது நோ கொடுத்திங்கன்னா பிரச்சனையே இல்லை, அது ஓப்பனே ஆகாது, அடுத்தது போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு சப்மிட் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குது. ஓகேன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஐடென்டிட்டி டீட்டெயில், அதுதான் அந்த ஸ்டேஜ் போயிட்டோம். ஆதார் நம்பரு கன்ஃபார்ம் ஆதார் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கேப்சா அடிங்க, சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஓகேன்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா. ஆதார் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அடிங்க. அடுத்து வந்து இந்த ஓடிபிங்கிறது கரெக்டாக வந்துடும். ஓடிபி இந்த ஆதார் கொடுத்து நீங்கள் வந்து ஆதார் ஐடியும் உங்களோட பாருங்கள் ஆதார் ஐடியும் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கேப்சா அடித்து சப்மிட் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும், இங்கே மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக அடிச்சுட்டு கேப்சா, ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணது கரெக்டாக உங்களோடதா அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்சா டைப் பண்ணி சப்மிட் ஓடிபி அப்படிங்கிறது கொடுங்க. அந்த ஓடிபி இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஓடிபின்னு கொடுங்க, கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்பார் ஐடி பற்றி எதுவுமே தெரியல சார், என்ன பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அப்ளை பண்ண கூட அவசியம் இல்லை, நோன் கொடு, அவ்வளோதான். எஸ்ன்னு கொடுத்து வம்பளை மாட்டிக்காத. நமக்கு ஆதார் ஐடி இருக்குது, ஆனால் அப்பார் ஐடி தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் அண்ட் சென்டர் டீட்டெயில், இதுதான் ரொம்ப முக்கியம். எங்கே எழுத போகிற அதுதான். ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் மீடியம் பொறுத்த வரைக்கும் நீ வந்து என்னென்னா இங்கிலீஷ்னு அடிச்சுன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் வரும். நீ வந்து என்ன பண்ணுறன்னா தமிழ் அடிச்சின்னா தான் தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். ஒரு கொஷின் புரியல அப்படின்னா உனக்கு தமிழ்லையும் பார்த்துக்கலாம், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ செலக்டிவ் கொஷின் சார் எதுக்கு சார் ரொம்ப நான் இங்கிலீஷ்லேயும் அடிச்சுக்கிறேன் அப்படின்னா அது இஷ்டம். தமிழ்னு அடிச்சின்னா தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். இப்போ மதர் டங்கில் இப்போ வந்து மலையாளம் அடித்தாங்கன்னா மலையாளத்துலேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும், அதுதான். ஸோ கரெக்டாக இது கொடுங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது எக்ஸாம் சிட்டி. ஃபஸ்ட்டு அந்த சிட்டி வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு. நீங்கள் செலக்ட் ஆப்ஷன் வரும், தமிழ்நாடுன்னு வரும். சிட்டி வந்து கோயம்புத்தூர்னு அடி, சென்னை அடி. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடு. அடுத்து தமிழ்நாடுன்னு போட்டு இங்கே செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சிட்டி அலர்ட் ஆகும், பயப்படாதீங்க. ஸோ அடுத்த ஃபாதர் ஆக்குபேஷன் அது கரெக்டாக கொடுங்க. கார்டியன் ஃபாதர்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து மதர் ஆக்குபேஷன், மதர் என்ன படிச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுங்கள், எஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடும். இது ரொம்ப முக்கியம். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் அப்படிங்கிறது 10th 12th மார்க்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே டைப் பண்ணணும். பாஸ் ஸ்டேட்டஸ், ஸோ அது நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் பாஸ்ன்னு அடிச்சுங்க. இயர் ஆஃப் பாஸிங், எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்க. குவாலிஃபையிங் எக்ஸாம். ஸோ அடுத்தது வந்து பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், எங்கே இருக்குது உங்கள் ஸ்கூலு, டைப் ஆஃப் ஸ்கூலு, மெட்ரிகுலேஷனா இல்லை ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியாக நிறைய இருக்குது. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் தமிழ்நாடு அந்த மாதிரி போட்டுருங்க. டிஸ்ட்ரிக் வந்து கோயம்புத்தூர், சென்னைன்னு போடுங்க. ஸ்கூல் போர்டுனா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் போர்டு அப்படின்னு இருக்கும், ஸ்டேட் போர்டு அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி கரெக்டாக போடுங்க. ரிசல்ட் மோட் அப்படிங்கிறதையும் போடுங்க.
அதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் வரும், அதனால் பிரச்சனை இருக்காது. இப்போ என்னென்னா அடுத்து 12th மார்க்கு அதுதான் போகணும். 12th மார்க்குக்கு முன்னாடி இருங்க, இது ஃபஸ்ட் சொல்லிடுறேன். 12th மார்க் வந்து இப்போ அப்பியர் தானே ஆக போகிறீங்க. அப்பியரன்ஸ்னு கொடுத்திங்கன்னா எதுவுமே ஃபில் பண்ண அவசியம் இருக்குது. இது மட்டும் ஃபில் பண்ணால் போதும். பிளேஸ் ஆஃப் ஸ்கூலு இதெல்லாம் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ரோல் நம்பர் வந்திருக்கும், ரோல் நம்பர் டைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த அப்பியரன்ஸ்னு கொடுத்திங்கன்னா கோடு 1 வந்து தானாக செலக்ட் ஆகி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் எந்த கோடுமே செலக்ட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை எனக்கு பாஸ்ட் ரிப்பீட்டராக இருப்பீங்களா, பாஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 7 கோடில் எதுவுமே பேனிக் ஆகிக்கொண்டா 2வது கோடு மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். கோட் 2 அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் வந்து இயர் ஆஃப் பாசிங் அடிக்கணும். அப்பியரன்ஸ் அப்படின்னா இப்போ இந்த வருஷம் தானே எடுத்து போகிறீங்க, அப்பியரன்ஸ்ன்னு கொடுங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் செலக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இயர் ஆஃப் அப்பியரிங்னா இந்த வருஷம் தான் எழுத போகிறீங்க, இந்த வருஷத்தோடு கொடுங்க. அதுக்கப்புறம் மீதி டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிடுங்க. 10th மார்க் வந்து நான் டைப் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதெல்லாம் இப்படி வந்துடும். டோட்டல் மார்க் எவ்வளோ 10th எடுத்தீங்க, ஒப்டைன் மார்க் டோட்டல் 500க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அப்புறம் பர்சன்டேஜ் இங்கே போட்டுருங்க. ரோல் நம்பரு, ஸ்கூல் நேமு, அட்ரெஸ்ஸு, ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரெஸ்ஸு இங்கே போட்டுருங்க. பின்கோடு, அப்புறம் கேப்சா அடித்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ 10th and 12th இது முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். இது எதுக்குன்னா பாதுகாப்புக்காக, ஆள் மாறாட்டம் பண்ணக்கூடாதுனால. ஆர் யூ ட்வின் அண்ட் போத் அப்ளையிங் ஃபார் நீட் அப்படிங்க ட்வின்ஸான்னு கேட்குறாங்க. இல்லைனா இல்லைன்னு கொடுங்க, எஸ்ன்னு கொடுங்க. அது யூ எவர் அப்பியர்ட் இன் தி நீட்டில் அப்பியர் ஆகிருக்கீங்களா எப்போது, எஸ்ன்னு கொடுங்க. நோ மோஸ்ட்லி நோ தான் இருக்கும். ரிப்பீட்டராக இருந்தால் அப்பியர் ஆகிருப்பாங்க, எஸ்ன்னு கொடுங்க. அடுத்து அட்டம்ப்ட் இன் நீட், எவ்வளோ தடவை அட்டம் பண்ணியிருக்கீங்க கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ப்ரீவியஸ் அட்டம்ப்ட்ஸ்னால் எவ்வளோ தடவை அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 3னா 3, 2னா 2, இல்லைனா இல்லை, ஒன்றுமே இல்லைனா விட்டுருங்க. அதாவது டைப் பண்ணிடுங்க 0ன்னு. அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை அடிச்சிடுவீங்க, ஸ்டேட் அடிச்சிடுவீங்க, டிஸ்ட்ரிக்ட் அடிச்சிடுவீங்க. ஓகே. அடுத்து கேப்சா அடித்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், சப்மிட் பண்ணிக்கோங்க எஸ்ன்னு கொடுத்து. அடுத்து வந்து ரொம்ப முக்கியம் எமர்ஜென்சி காண்டாக்ட் டீட்டெயில். ஒருவேளை நீங்கள் வந்து அங்கே காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்தீங்களா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அது நீங்கள் இங்கே டைப் பண்ணக்கூடாது. ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் தான் அடிக்கணும். அப்படி நீங்கள் அதே கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். கண்ட்ரி கோட் அடிச்சிருங்க. மொபைல் நம்பர், இப்போ உங்கள் அப்பா நம்பர் கொடுத்தீங்கன்னா அம்மா நம்பர் கொடுங்க. இல்லை உங்கள் பர்சனல் நம்பர் அங்கே கொடுத்துருந்தீங்கன்னா அப்பா நம்பர் கொடுங்க. அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருக்குல்ல, அதை கொடுங்க. இங்கே எதுக்குன்னா காண்டாக்ட் பண்ணி எடுக்க முடியலன்னா 2வது கால் பண்ணி எடுக்கிறதுக்கு தான். ஐ மீன் வீட்டில் ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆகாதில்ல, எமர்ஜென்சியாக வந்து 2வது நம்பர் கொடுத்துருந்தானா அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். அடுத்து இமெயில் அட்ரஸும் ஆல்டர்னேட்டிவ் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கேப்சா டைப் பண்ணி கெட் ஓடிபின்னு அடிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் கொடுத்தீங்க தெரியுமா ஒரு மொபைல் நம்பரு, அதுக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் அடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் போயிடும். ஓகேவா? இப்போது அடுத்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப். எல்லா ஸ்டேஜும் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் கனெக்ட் தி வெப்கேம். இஃப் வெப்கேம் இஸ் ஆல்ரெடி கனெக்டட் தென் செக் தி சிஸ்டம் செட்டிங்ஸ். நீங்கள் இது ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். நீங்கள் அலோ இப்போ எதில் பண்ணுறீங்க, டேப்பில் பண்ணுறீங்களா, ஃபோனில் பண்ணுறீங்க, நிறைய விஷயம் இருக்காங்க. லேப்டாப்பில் பண்ணுங்க. என்ன கேட்டால் நீங்கள் நெட் சென்டரில் பண்ணுறது நல்லது. இல்லை அப்படின்னா வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபோன்லேயே நீங்கள் வந்து உங்களோட கேப்சர் எடுத்துக்கலாம். அதனால் எப்படின்னு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து வீட்டில் தான் பண்ணுறீங்க, நான் லேப்டாப்பில் பண்ணுறீங்க, வெப்கேம் இல்லை அப்படின்னு வச்சுக்க விட ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அலோன் கேட்கும், அலோன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஃபோனில் நீங்கள் ஃபோன்லேருந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐ மீன் ஃபோன்லேயே நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நான் லேப்டாப் தான் பண்ணுறேன், ஆனால் ஃபோன்லேருந்து எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஃபோனை வச்சு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இங்கே பளிச்சுன்னு உங்களுடைய ஃபோட்டோ வந்துடும். இல்லை அப்படின்னா வெப்கேம்லேயே பண்ணிங்கன்னா அது பளிச்சுன்னு வந்துடும். கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப்னு அடிச்சிங்கன்னா இங்கே நீங்கள் எடுத்த ஃபோட்டோ இங்கே வரும். அப்லோட் ஃபோட்டோகிராஃப்னு அடிச்சுங்க, முடிஞ்சு போச்சு. இல்லை திரும்பவும் எடுக்கணும், கிளியராக விழுகல அப்படின்னா ரெஃப்ரெஷ் கேப்சர் ஃபோட்டோகிராஃப். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா 80% உங்கள் ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும், யாரும் கூட இருக்கக்கூடாது. பின்னாடி பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? டன். யுவர் கேப்சர்ட் ஹாஸ் மீன் இமேஜ் ஹாஸ் மீன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஓகேன்னு கொடுத்துருங்க, முடிஞ்சு. அந்த விஷயத்தை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இதுதான் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுது. இருக்கிறதே ஒரு 2-3 டாக்குமெண்ட்ஸ் தான். இப்போ பாருங்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 80% ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது எடுத்து வச்சு அப்லோட் பண்ணிங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர்லேயே சேவ் பண்ணியிருப்பீங்க, அப்லோட் பண்ணிங்கன்னா ஜேபெக் ஃபார்மேட்டில் இந்த சைஸில் இருக்கணும், இந்த சைஸ்லேருந்து இந்த சைஸ்க்குள்ளே இருக்கணும், மினிமம் மேக்ஸிமம் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து
நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், பிளர்ராக இருக்கக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், 80% கிளியராக தெரியணும், மாஸ்க் கீஸ்க்கெல்லாம் போட்டுருக்கூடாது, கரெக்டாக எடுத்துக்கணும். அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் தம் இம்ப்ரெஷன். இந்த தம் இம்ப்ரெஷன் வந்து 10 விரலுமே வைக்கணும். தம் ஃபிங்கர் மட்டும் வைக்கக்கூடாது, 2 கையில் இருக்க 10 விரலுமே நீங்கள் அச்சடிச்சல் அட் அ டைமில் வைக்கணும். அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், ஜேபெக் ஃபார்மேட்டில் சைஸ் சொல்லிட்டேன். இதை பற்றி நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன், ஏன்னா இதில் நிறைய டவுட் வரும், நிறைய பேருக்கு அப்லோடே ஆகாது. அதான் சிக்னேச்சர் வந்து அது பிரச்சனை வராது. சிக்னேச்சரை நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு பெரிய பேப்பர் எடுத்து, பெரிய பேப்பர் வேண்டாம், ஒரு கரெக்டான சைஸில் இவ்வளோ சைஸில் ஒரு பேப்பர் எடுத்து ஃபுல்லாக சைன் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா வந்துடும். நீங்கள் பெரிய பேப்பர் எடுத்து சின்னதாக போட்டு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வராது, அந்த சைஸில் வராது. அதுதான் சொல்கிறேன், ஓகேவா. கேட்டகரி சர்டிஃபிகேட்டு அதை அப்லோட் பண்ணிவிடுங்க, இந்த சைஸில் இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில். அடுத்தது கிளாஸ் 10th மார்க் ஷீட்டு, அதுவுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இந்த சைஸில் இருக்கணும், பண்ணிக்கோங்க. அடுத்தது 10th சர்டிஃபிகேட்டுன்னு போட்டிருக்கேன், அது கன்ஃபியூஸ் ஆகாதுங்க, மார்க் ஷீட்டு தான். 10th மார்க் ஷீட்டு திரும்ப இங்கே அப்லோட் பண்ணுங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அந்த சைஸில், ஓகேவா. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் 7th ஆப்ஷன் வந்து ப்ரெசன்ட் அண்ட் பர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இந்த சைஸில் 50லேருந்து 300க்குள்ளே அப்லோட் பண்ணி. இதெல்லாம் எந்த பிரச்சனை வராது. அந்த தம் இம்ப்ரெஷன் தான் பிரச்சனை வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா பாருங்கள், இதில் நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்க, இப்படி வராது, இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிலாம் நினைப்பீங்க, அது எதுவுமே வராது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வெர்டிக்கலாக அடிக்காமல் ஹரிசோண்டலாக பேப்பர் வச்சுக்கோ. ஹரிசோண்டலாக பேப்பரை வச்சுட்டு ஒரு பெரிய பேப்பர் வச்சுக்கோ, அதை வச்சுட்டு 10 விரலுமே இங்கே 10 விரலுமே பதிகிற மாதிரி கரெக்டாக இருக்கணும், இங்கேயுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 10 விரலுமே இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா. இங்கே நீ கை வச்சேன்னா இங்கேயும் கை வைக்கிற மாதிரி, ஓகேவா. அட் அ டைமில் 10 விரலுமே இம்ப்ரெஷன் ஆகிருக்கணும். ஹரிசோண்டலாக வச்சு எடுங்க, உங்களுக்கு கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா வந்துடும், அப்லோடு ஒரிஜினல் கொடுத்திங்கன்னா வந்துடும், ஓகேவா. இது எந்த ரேஷியோவில் இருக்கலாம் அப்படின்னா, இந்த ரேஷியோ கணக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்கள். 140 வித்துலேருந்து ஹைட்டு வந்து 180 இருந்தீங்கன்னா நீங்கள் பேப்பரை மெஷர் பண்ணிக்கோங்க. 140 வித்து, ஓகேவா. ஹைட்டு வந்து 180, 140 வித்து அப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும், உங்களுக்கு எந்த எரரும் அடிக்காது. இதில் தான் பிரச்சனையாகுது எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும். அடுத்து எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி எஸ் கொடுத்துருங்க. கேப்ஷா அடிச்சிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் போயிடும். ப்ளீஸ் ரிவ்யூ எல்லாமே நீங்கள் வந்து எல்லாமே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, ஏன்னா இனி மாற்ற முடியாதுங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் செக்லிஸ்ட் நிறையா இருக்கும், எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா, இது வரைக்கும் பண்ண எல்லாமே ஒரு வாட்டி வந்துடும். அந்த மாதிரி செக்லிஸ்ட்டை நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்ட்டு இருக்கும். ஃபைனலி சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் இமெயில் வெரிஃபை பண்ணலன்னா பண்ணணும், ஒருவேளை வெரிஃபை இமெயில் பண்ணலன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பண்ணலன்னா இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிங்கன்னா ஓடிபி வரும், ஓடிபி எடுத்து வச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் என்னது, ஃபீஸ் பேமெண்ட், அதை நம்ம பண்ணிடுவோம். ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர்லாம் இங்கே காட்டும். இப்போ இங்கே பாருங்கள், எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா திரும்ப எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன், வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். பாருங்கள், ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் யூ வில் நாட் ஏபிள் டு எடிட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம்னு போட்டிருக்கா, அதுதான் சொல்கிறேன். ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஃபீஸ் பேமெண்ட் 1600 ரூபா, அதாவது ஓபிசி கேட்டகரி வரவங்களுக்கு, ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு ஃபீஸு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஃபீஸ் வந்து அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு, ப்ரொசீட் ஃபார் ஏ பேமெண்ட்டுன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். என்ன பேங்க் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை. நீங்கள் இப்போ பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருப்பீங்க, கனரா பேங்க் செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு டவுட் இருக்கும். எந்த பேங்க் வேணாலும் செலக்ட், ஏன்னா நெட் பேங்கிங் ஆஃப் எனி பேங்க்குன்னு தான் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும். அப்போ எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு நெட் பேங்கிங்காக இல்லை வந்து யூபிஐனா கூகுள் பே பண்ணுற மாதிரி வரும். யூபிஐ அடிச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். யூபிஐ அடிச்சிங்கன்னா கியூஆர் கோடு வரும், ஸ்கேன் பண்ணிங்கன்னா அப்படியே பே பண்ணிக்கலாம். இல்லை கார்டில் தான் நீங்கள் பே பண்ண, கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு பே பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ தட்ஸ் இட், முடிஞ்சது. வீடியோ லென்த்தாக இருக்குது, சாரி. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே நீ பண்ணாலும் சரி லாக் அவுட் பண்ணிவிடு பக்காவாக, ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ. தென் நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க. எப்படி லாகின் பண்ணணும், அப்ளிகேஷன் நம்பர் தான் உன்னோட யூசர் ஐடி அண்ட்
பாஸ்வேர்டு நீ செட் பண்ணியிருக்கீங்களா, அதுதான் பாஸ்வேர்டு. ஸோ அப்ளிகேஷன் ஐடியும் அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் தான் உன்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு. அடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் திரும்பியும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் தீர்க்கிறேன். தேங்க்யூ.